ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஃபேஷன் ஷோல ஒரு காலேஜ் இருக்கோம். எந்த காலேஜ் தெரியுமா? நம்ம விவேகானந்தா உமன்ஸ் காலேஜ். ஆமா கைஸ், உமன்ஸ் காலேஜ் தான். எல்லாரும் அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தா இந்த ஏன் நமக்கு மட்டும் லேட் ஆகலாம். அப்புறம் அமௌண்ட் ஐடி கார்டு எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நம்ம பையில வச்சு எல்லாம் எழுதிட்டு அப்படியே பாத்ரூம் மிரர்ல ஒரு கிரிஞ்சி எடுத்துட்டேன். நிறைய கூட நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மளை பார்த்து பேசினாங்கன்னு செலிபிரிட்டின்னு கொடையை பிடிச்சி கலாய்க்கிறாங்க இந்த குஞ்சான்ஸ். அப்புறம் எங்க கிளாஸ் ரூமே தெரியாம எசகு குசுதா அங்கங்க ஏறி நம்ம பசங்களோட போக ஒரு வழியா கிளாஸ் ரூம் கண்டுபிடிச்ச ஆள்ட்டாங்க. அங்க பார்த்தா ஒரு காலேஜ் பசங்க கடுமையா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்னு வெளியே வந்து நம்ம பாய்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்க நம்ம வேற குவாடினேட்டரா, அதனால அதில் குவாடினேட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல டயர் ஆகி உள்ள வந்து பெப்பரப்ப நட்டி விட்டாச்சு கைஸ். இப்படியே இருந்தா எதுவும் ஆகாதுன்னு ஒரு ரவுண்ட்ஸை விட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண டக்குன்னு ஷோக்கு சொல்லியாக சொன்னதும் நாங்களா ஃப்ரெஷ்ஷப் பார்க்க இந்த ஆளை மட்டும் உடம்பு கமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா 1 மணி நேரமா ஒட்டடா குச்சி. அப்படின்னு இந்த பக்கம் பார்க்க இவன் காதல் பண்ணிட்டு இருக்கான். இவனுங்களை பார்த்தா நம்ம ரெடியாக முடியாது, நம்ம ரெடியாக வெளியே போய் பார்த்தா இவனும் காதோல். இந்த டைம்ல தான் மனசுக்குள்ள ஒரு பாட்டு வரும். இதெல்லாம் கரெக்டுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சரியான ப்ரௌட் மூமெண்ட். நம்ம ஃபாலோவர்ஸ் நம்மளை தேடி வந்து பார்த்துட்டு போனாங்க. தேங்க்யூ சோ மச் கைஸ். நிறைய பேர்த்த நான் பார்த்தேன். சோ இதே சப்போர்ட்டை எப்பவுமே எனக்கு கொடுத்துருங்க. ஒரு சரியான சம்பவம் சாப்பிட்டு வந்து சொல்றாங்க. அதனால மேக்கப்ல கலசி நிறைய கூட இவரு டாவு தான், பட் போட்டிருக்க சட்டை இவருது. அதே மாதிரி இவரு டாவு தான், பட் போட்டிருக்க செருப்பு என்னது. அப்புறம் லஞ்ச் ப்ரொவைட் பண்ணாங்க. நம்ம பசங்களோட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு இந்த பக்கம் பார்த்தா இவனுங்க பாட்டில் ஃபிளிப் இல்லாத இந்த நாய்க்கு வாழை முடிச்சிடுச்சு. அப்புறம் இவனுங்க கப்பல் கோல் பண்ணி சாப்பிட்டு முடிக்க ரூமு கிட்ட போனா இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் கிட்ட கட்டுவானுங்க பிள்ளைங்களுக்கு. பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. அப்புறம் நம்ம மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆகி நம்ம பசங்களோட நிறைய விட சிறப்பா ஒரு ஷாட் எடுத்துட்டு சீக்கிரமே ஸ்டேஜ் பக்கம் போக நம்ம பாய்ஸோட ஃபர்ஸ்ட் டீம் தேர்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் முடிச்சு வெளியே வர அடுத்து நம்ம டீம் இறங்கி வரிசையா நம்ம பசங்க எல்லாரும் நடக்க நம்ம ஒரு சோலோ வாக் ஒரு பேன் கொடுத்துட்டு ட்ரீகரமா வாக்க முடிச்சோம். பட் ஒண்ணுமே கிடைக்காதுங்கிற ஒரு தைரியத்தோட வந்து ஒரு ஷாட் எடுத்துட்டு உள்ள போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டான்ஸ் கின்ஸ் எல்லாம் பார்க்க நம்ம பத்தக்கான முடிச்சதுல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோமேனு கிளம்ப விட்ரியலினாலும் செம்ம சந்தோஷமா இருந்தோம். இதுதான் சார் நம்ம பயிலுக. மறுபடியும் நம்மளை கலாய்க்க செலிபிரிட்டின்னு கொடை பிடிச்சி வந்தாருங்களா. இந்த டைம் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் நம்ம செலிபிரிட்டி தானே. இப்படியே போக இந்த பக்கம் கப்பல் கோல் பண்றானுங்க. அப்புறம் ரூமுக்கு போய் எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாம் பாடி காமிச்சுட்டு இருக்கானுங்க. பாடியே எல்லாமே. அப்புறம் பேக் எல்லாம் பேக் பண்ணி நிறைய கேட்டேன். மிரர்ல போய் வீடியோ எடுத்துட்டு இருந்தா எல்லாம் போட நினைச்சுக்காருங்க பைத்தியக்கார பேரு. அப்புறம் திடீர்னு செம்ம ரியாக்ஷன். என்னடான்னு பார்த்தா நம்ம தலைவன் கிட்ட, அதாவது ஜோக்கர் கிட்ட போட்டு வைத்தேன் ஸ்டேஜ் ஏறி இருக்கான். இப்படியே போக இவன் வேற கப்பல் வாக்குன்ட்டு ஒரே ரொமான்ஸா போட்டுத்தான். அப்படியே இந்த பக்கம் பார்க்க 1 வச்சு மேய்க்கிறது பெருசு 2 வச்சு மிச்சிட்டு இருக்கான். இப்படியே போக ஒரு வழியா பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுல யாராவும் பையன் கத்துறதுன்னு பார்த்தா போட்ட பிள்ளைங்க ஆம்பளை வயசு வச்சுது. அப்புறம் அந்த பிள்ளைங்க பிரைஸ் வாங்க ஒரே அலப்பறை. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பை போட்டுட்டு வெளியே வந்து நம்ம பசங்களோட மஜாப்பா ஒரு மாஸ்க் காமிச்சிட்டு படையா விட்டு கிளம்ப நடுவுல நிறுத்தி பிளான மாத்தி விட்டாங்க. ஆமா, பிளான மாத்தி பள்ளிப்பாளையம் போய் நைட்டு வாக்குல போய் சில்லி சாப்பிட்டு நம்ம பசங்களுக்கு எல்லாம் டட்டா பை பை சொல்லி அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பள்ளிப்பாளையத்துல நம்ம நண்பன் வீட்லயே நம்ம சார்ஜரை விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம தான் சரியான மட்டிக்கு. அப்புறம் என்ன 100 ரூபா பெட்ரோல் வேஸ்ட் ஆனது நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு போயாச்சு. பை பாய்.